Max exercise 10.2 find the derivatives of the following functions with respect to coordinating independent variables கொடுத்திருக்காங்க. First sum f of x is equal to x minus 3x sin x 3 into sin x. f of x is equal to x minus 3 into sin x. இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து f dash of x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். எப்படி எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்படி 1 வரும்? ஃபார்முலா வந்து எக்ஸ் பவர் n இருந்துச்சுன்னா இந்த n இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணை முன்னாடி கொண்டு வந்து எக்ஸ் பவரில் 1 மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் பவர் 1 முன்னாடி கொண்டு வந்து எக்ஸ் கூட 1 மைனஸ் 1 0 ஆயிடும். எக்ஸ் பவர் 0 வந்து 1 1 இன்ட்டு 1 வந்து 1 மைனஸ் 3 இன்ட்டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. அதாவது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் சம் y is equal to sin x plus cos x. y is equal to sin x plus cos x ன்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். f of x is equal to sin x plus cos x. sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் சம்மில் என்னென்னு பார்த்தோம், cos x. கரெக்டாக sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் சம்மில் cos xன்னு பார்த்தோம். அதே cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கூட ஒரு மைனஸை சேர்த்து காசோட இன்வர்ஸ் sin x போட்ட வேண்டியதும். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஓகே, தேர்ட் சம் f of x is equal to x sin x. f of x is equal to x sin x. சொல்யூஷன் பார்க்கலாம். f of x is equal to x sin x. f dash of x என்ன? x uv மெத்தட். ஓகேவா, இது வந்து uv மெத்தட்னு சொல்லுவோம். uv மெத்தட் அப்படின்னா பக்கத்தில் எழுதி காட்டுதேன். differentiate of uv method, u into v மெத்தட்னா ஃபஸ்ட்டு u அப்படியே வச்சுக்கிட்டு v டேஷை பண்ணணும். v டேஷ்னா என்னது? வியை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ப்ளஸ் அப்போனா u அப்படியே வச்சுக்கிட்டு v டேஷை பண்ண, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், v அப்படியே வச்சுக்கிட்டு u டேஷை பண்ணணும். அவ்வளோதான், இதுதான் இதுக்குள்ள ஃபார்முலா. இது வந்து ஞாபகமாக வச்சுக்கணும். ஃபார்முலான்னு போட்டு சைடில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நான் எக்ஸு யூ அப்படியே வச்சுக்கிட்டு விஏ பண்ணால் சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ். சைன் எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு யூவை பண்ணால் எக்ஸை பண்ணால் 1, அதை அப்படியே எழுதிட வேண்டியதுதான். எக்ஸு காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸு இன்ட்டு 1, எல்லாம் இன்ட்டு 1, நான் எனிதிங் இன்ட்டு 1 அதே நம்பர். ஃபோர்த்து சம் y is equal to cos x minus 2 tan x. y is equal to cos x minus 2 tan x. y is equal to cos x minus 2 tan x. dy by dx. இது y in போட்டாலே dy by dx.
f of x போட்டாங்கன்னா f dash of x போட்டுறாங்க. y னா dy by dx, f of னா x னா f dash of x போடுறாங்க. y is equal to cos x minus 2 tan x, y இருக்கனால dy by dx is equal to cos x பண்ணா minus sin x, minus இருக்கு 2 அப்படி எழுதிக்கணும். tan x பண்ணா tan x பண்ணுனா secant square x, tan x பண்ணுனா secant square x. ஓகே, ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். Fifth sum, g of t is equal to t cube cos t. நான் இதுலயுமே uv மெத்தட் தான். g of t is equal to t cube cos t. g of t is equal to t cube cos t. uv மெத்தட் தான். u அப்படியே வச்சுக்கிட்டு b டிஃபரன்ஷியேட் பண்ணணும். cos t டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin t. அதுக்கப்புறம் v அப்படியே வச்சுக்கிட்டு u dash பண்ணணும். t cube a to z வரைக்குமே அது வந்து ஒரு வேரியபிள் கிடையாது. அது வந்து ஒரு a to, இப்போ வந்து இதை எழுதுறேன் பாருங்க. a to z வரைக்கும் வந்து வேரியபிள். 0 to anything நம்பர் அப்படின்னா அது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, இது வந்து t கியூப் பண்ணா இந்த 3 வந்து இங்க வந்துடும். இந்த ஸ்கொயர் கியூப்ல இருந்து 1 மைனஸ் பண்ணா ஸ்கொயர் வந்துடும். அதுதான் இங்க எழுதியிருக்கோம். அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி மைனஸை முன்னாடி எழுதிட்டு மைனஸ் டி கியூப் சைன் டி பிளஸ் 3t ஸ்கொயர் சைன் டி, 3t ஸ்கொயர் சைன் டி. அதுக்கப்புறம் இதை இங்கே எழுதிட்டு இங்கே எழுதணும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எழுதினாலுமே ஒன்று தான். புக் பேக் ஆன்சர் கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் இப்படி எழுதுறேன். t 3t ஸ்கொயர் cos t minus 3 cube sin t. ஃபிஃப்த் சம் பார்த்தாச்சு. சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த் சம், g of t is equal to 4 sin t plus t tan t. g of t is equal to 4 sin t plus tan t. g of t is equal to 4 sin t plus tan t. g dash of t is equal to 4 secant t பண்ணா secant t into tan t, secant t பண்ணா secant t into tan t, tan t பண்ணா secant t square, tan t பண்ணா secant t secant square t. செவன்த் சம் பார்க்கலாம். y is equal to e power sin x. e power வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா அதே நம்பர் தான் வரும். e power மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x, e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x. ஓகே, dy by dx ஏனா y dy by dx is equal to e power x. இத பண்ணா cos x, sin x பண்ணா cos x. அதே மாதிரி sin x வச்சுட்டு e power x பண்ணா e power x. e power x காமனா வெளிய எடுத்தா cos x plus sin x is almost equal to sin x plus cos x. எய்த் சம் பார்க்கலாம். y is equal to tan x by x. இதுல வந்து du by v மெத்தட் அப்படின்னா என்னன்னா u into v பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுல வந்து u into v என்னன்னு பார்த்தோம், vu dash
ப்ளஸ் VU டேஷ். அப்படி பார்த்தோமா? அதே மாதிரி தான் இதில் வந்து VU டேஷ் மைனஸ் UV டேஷ் பை V ஸ்கொயர். இது வந்து ஒரு ஃபார்முலா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் பார்க்கலாம். y is equal to tan x by x square. y இருக்கனால dy by dx, v கீழே இருக்கிறது v tan x u dash tan x பண்ணா secant square x மைனஸ் ஃபார்முலால இருக்கு மைனஸ் u tan x அப்படி வச்சுக்கிட்டு v dash x பண்ணா 1 क्या by b square x square x secant square x minus tan square x by x square. 9th sum பார்க்கலாம். y is equal to secant sin x by 1 plus cos x. y இருக்கனால dy by dx, இதுவும் u by v மெத்தடு தான். u அப்படியே வச்சுக்கிட்டு v dash v அப்படியே வச்சுக்கிட்டு u dash மைனஸ் u அப்படியே வச்சுக்கிட்டு v dash by v ஸ்கொயர். அடுத்து இது இப்படி வச்சுக்கிட்டோம். cos x அப்படி வச்சுக்கிட்டு cos x வந்து உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணா cos x plus cos square x plus sin square x வரும் by 1 plus cos x the whole square னு வருமா? இந்த cos x plus cos square x plus sin square x வந்து 1 trigonometric ratios படிச்சிருப்போம். அதை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி cos x plus 1ஐயும் 1 plus cos x the whole power squareஐயும் அடிச்சிட்டோம். அப்படின்னா 1 by 1 plus cos x ன்னு வரும். 10th sum y is equal to x by sin x plus cos x dy by differentiate of u by v method தான் பண்ண போறோம். b அப்படியே வச்சுக்கிட்டு u dash பண்ணா 1 மைனஸ் u அப்படியே வச்சுக்கிட்டு v dash பண்ணணும். sin x பண்ணா cos x, cos x பண்ணா minus sin x by v ஸ்கொயர் போட்டுட்டு நேராக இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு பை இந்த இதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். தெரியலட்டா இந்த இதை அப்படி காப்பி பண்ணிடுங்க கீழே பைன்னு போட்டு. அதுக்கப்புறம் சைன் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு ப்ளஸ் காஸ் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு பண்ணிவிட்டு சைன் எக்ஸை வந்து இதில் வந்து காமனாக வெளியே எடுத்தால் 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும் மைனஸ் காஸ் எக்ஸை இதில் வந்து காமனாக வெளியே எடுத்தால் 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும் பை இதை இது v ஸ்கொயர். நெக்ஸ்ட் சம்.